வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். ரயில்வே துறையிலிருந்து இந்த வருஷம் 2025 ஆனுவல் கேலண்டர் படி குரூப் டி வேலைவாய்ப்பு இன்னும் பெண்டிங்கில் இருக்குங்க. இப்போ அந்த வேலைவாய்ப்பு நிரப்புவது குறித்து இந்த ஒரு சுற்றறிக்கையை 12/12/2025 அன்னைக்கு ரயில்வே வாரியம் வெளியிட்டிருக்காங்க. பாருங்க, சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ரூவ்டு வேகன்சி ஆஃப் லெவல் 1 கேட்டகரி ஃபார் நோட்டிஃபிகேஷன் இன் 2025. அதாவது 2025 இந்த குரூப் டி வேலைவாய்ப்பு லெவல் 1 கேட்டகரி வேலைவாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த வேகன்சியை பார்த்தீங்கன்னா மாடில் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆர்எம்எஸ் மூலமாக அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த காம்பிடன்ட் அத்தாரிட்டி ஹேஸ் அப்ரூவ்ட் டு இஷ்யூ சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் 22,000 வேக்கன்சி இன் லெவல் கேட்டகரி இன் பே லெவல் ஃபார் தி இயர் 2025. ஓகே, அதாவது இந்த வருஷத்துக்கு மொத்தமாக 22,000 வேக்கன்சி அப்ரூவல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் விரைவில் வரப்போகுது. அந்த நோட்டிஃபிகேஷனில் 22,000 வேக்கன்சி அப்ரூவல் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் நம்ம நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாங்க. மேபி இந்த மந்த் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த மாதம் முதல்ல உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதத்தை கம்பல்சரி. ஸோ குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த மாதம் முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 22,000 வேக்கன்சி எந்தெந்தமான போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின் கேட்டிருக்காங்க 600 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் பிரிட்ஜு கேட்டிருக்காங்க 600 வேக்கன்சி, ட்ராக் மெயின்டெனர் கேட்டிருக்காங்க 11,000 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் பிவேல 300 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் டிஆர்டியில் 800 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் லோக்கோ ஷெட்டில் 200 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் ஆப்ரேஷனில் 500 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசியில் 500 வேக்கன்சி, அசிஸ்டன்ட்டில் சிஎன்டபிள்யூ 1000 வேக்கன்சி, பாயிண்ட்ஸ்மேன் ஒரு 5000 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் எஸ்என்டி பார்த்தா 1500 வேக்கன்சி. டோட்டலாக 22,000 வேக்கன்சி இப்போ நாங்கள் அப்ரூவல் பண்ணுறோம் அப்படின்ற மாரி இந்த ஒரு காப்பியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 11 போஸ்டிங்கும் 22,000 வேக்கன்சியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த ரயில்வே பியூவைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் கிவன் இன் அனெக்சர் ஏ அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஜோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஓஆர்எம்எஸ் வித்தின் ஏ பீரியட் ஆஃப் 1 வீக்குள்ளே கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 1 வீக்குள்ளே எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நோட்டிஃபிகேஷனை கொடுங்க அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த அனெக்சரில் ஜோனல் வைஸாக உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதையும் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஜோன் வைஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதெல்லாமே அந்த ஒவ்வொரு ரீஜன் வைஸாக வருது. நம்ம பார்த்தா சதர்ன் ரீஜன் கீழே வருவோம். இதில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக 1036 வேக்கன்சி நம்ம தமிழகம் சதர்ன் ரீஜன் கேரளா அதெல்லாம் வரும். அதில் மொத்தமாகவே கம்மியான வேக்கன்சி 1036. இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஜோன் வைஸாக வேக்கன்சியும் கீழே பிரித்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ மொத்தமாக 22,000 வேக்கன்சி இருக்குதுங்க. நோட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கம்மி வேக்கன்சி தான். பட் மேபி இந்த வேக்கன்சியை பார்த்தா போக போக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதேமாரியே 2026 ஆனுவல் கேலண்டர்லையுமே இந்த குரூப் டிக்கான வேலைவாய்ப்பும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணாத எல்லாருமே அப்ளை பண்ண பாருங்கள். இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாங்க. இதை தவிர்த்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணவங்க அல்லது ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. 10th பாஸ் அல்லது ஐடிஐ முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிசியன்சிக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க, பிடிக்கான டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதை வச்சு தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மொத்தமாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குதுங்க. தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கான சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஇடிக்கான டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 35 கிலோ வெயிட்டை பார்த்தீங்கன்னா 100 மீட்டரை 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போனோம். ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போனோம் ஆண்களுக்கு சொல்லியிருக்காங்க. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 20 கிலோ வெயிட்டை 100 மீட்டரை 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஷுட் பி ஏபிள் டு ரன் ஃபாஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1000 மீட்டர்
இன் 4 minutes and 15 seconds. அதாவது நீங்கள் ஸோ ரன்னிங் வந்து ஓடுற மாரி இருக்கும். 1000 மீட்டரை வந்து 4 நிமிஷம் 15 செகண்டில் ஓடணும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு 1000 மீட்டரை 5 நிமிஷம் 40 செகண்டில் ஓடி காட்டுற மாரி இருக்கும். எல்லாமே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. இல்லை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் இருக்கும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் எண்டு அல்லது அடுத்த இயர் ஸ்டார்டிங் ஜனவரி ஸ்டார்டிங்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதேமாரி எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு இதற்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.